கேரளா மாநிலம் வயநாட்டில் நிலச்சரிவு பேரிடர் மீட்பு பணியில் இராணுவம், தீயணைப்புத்துறை, காவல்துறை என பல்வேறு துறைகள் களமிறங்கியுள்ளன. மேலும் அந்த பகுதியை சேர்ந்த மக்களும் மீட்பு பணிக்கு உதவி வருகிறார்கள். 3வது நாளான இன்று மீட்பு பணிகள் துரித கதியில் நடைபெற்று வருகின்றன. இதுவரை சுமார் 1500க்கும் மேற்பட்டவர்கள் மீட்கப்பட்டுள்ளனர். மண்ணில் புதைந்து மரணமடைந்தவர்களின் எண்ணிக்கையானது கிட்டத்தட்ட 300ஐ நெருங்கி வருகிறது. வயநாட்டில் மீட்பு பணிக்காகவும் நிலச்சரிவு நிகழ்ந்த பகுதிகளை புனரமைக்கவும் முதலமைச்சரின் பொது நிவாரண நிதிக்கு தாராளமாக நிதியுதவி செய்யும்படி கேரளா முதல்வரான பினராயி விஜயன் வேண்டுகோளும் விடுத்துள்ளார். அதைத் தொடர்ந்து பல மாநில முதலமைச்சர்கள், அரசியல் தலைவர்கள், நடிகர் நடிகைகள் உள்ளிட்டோர் பலரும் தங்களால் முடிந்த உதவிகளையும் நிதியுதவியும் செய்து வருகிறார்கள். அந்த வகையில்தான் சூர்யாவின் குடும்பம் 50 லட்சம், விக்ரம் 20 லட்சம் உள்ளிட்ட பலர்கள் உதவி செய்ய முன்வந்துள்ளனர். இந்த நிலையில்தான் வயநாட்டில் நிவாரண முகாம்களில் உள்ள பிஞ்சு குழந்தைகளுக்கு உதவுவதாக வித்தியாசமான ஒரு வாட்ஸ்அப் மெசேஜ் அதிகமாக பகிரப்பட்டு வருகிறது. அந்த வாட்ஸ்அப் மெசேஜில் வயநாட்டு நிலச்சரிவில் சிக்கி மீட்கப்பட்ட பச்சிளம் குழந்தைகள் யாராவது நிவாரண முகாம்களில் இருந்தால் அந்த குழந்தைகளை பராமரிக்கவும் தாய்ப்பால் கொடுத்து பாதுகாக்கவும் தயாராக உள்ளோம். குழந்தைகளுக்கு தாய்ப்பால் தேவைப்பட்டால் எங்களுக்கு தெரியப்படுத்துங்கள். குழந்தைகளுக்கு தாய்ப்பால் ஊட்ட என்னுடைய மனைவி தயாராக உள்ளார் என அந்த மொபைல் எண்ணுடன் அந்த தகவல் பகிரப்பட்டது. இடுக்கியைச் சேர்ந்த சஜின் என்பவர்தான் தன் மொபைல் எண்ணுடன் அந்த வாட்ஸ்அப் மெசேஜை பகிர்ந்துள்ளார். இது குறித்து சஜினிடம் கேட்டபோது, எனக்கு 2 குழந்தைகள் உள்ளனர். வயநாட்டில் பச்சிளம் குழந்தைகள் இருந்தால் அவர்களுக்கு தாய்ப்பால் ஊட்ட என் மனைவி தயாராக இருக்கிறார். நான் டிரைவராக பணிபுரிந்து வருகிறேன். என்னால் பண உதவி செய்ய முடியாது, உதவி செய்ய இயலாது என்பதால் எங்களால் முடிந்த உதவியை செய்ய முன்வந்துள்ளோம். நாங்கள் இடுக்கியை சேர்ந்தவர்கள். தேவைப்பட்டால் வயநாட்டுக்கு நேரில் சென்று குழந்தைகளுக்கு பாலூட்டவும் எங்கள் குடும்பம் தயாராக உள்ளது என அறிவித்திருந்தோம். அதன்படி வயநாட்டிலிருந்து ஒரு அழைப்பு வந்தது. அதனால் நாங்கள் குடும்பத்துடன் தாய்ப்பால் கொடுக்க வயநாட்டு நோக்கி சென்று கொண்டிருக்கிறோம் என சஜின் கூறியிருக்கிறார். தற்போது இவருடைய இந்த வாட்ஸ்அப் பதிவுதான் சமூக ஊடகங்களில் வைரலாக பகிரப்பட்டு பலரும் இவருக்கு பாராட்டுகளை தெரிவித்து வருகிறார்கள். இந்த வீடியோ பார்க்குற நீங்களும் இந்த பெண்ணுடைய செயலை பாராட்டணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. முடிந்தளவுக்கு இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.